அப்பமிக்குதலை விட்டு நாம் ஒரு காலமும் விலகி போக மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா சபை எல்லா குடும்பமும் ஒன்றா சேர்ந்து சபையில வந்து எல்லா குடும்பமும் சபையில ஒரே குடும்பமா வாழ்ந்தார்கள். தங்களுக்கு உண்டான காணியாட்சிகளையும் பாருங்கள் எல்லா பொருட்களையும் அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் கொண்டு வைத்தார்கள். அதை சபையில கூடி வந்த எல்லா குடும்பமும் ஒரே குடும்பத்தின் பிள்ளைகள், ஒரே கிறிஸ்துவின் சரீரத்துக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். யாருக்கும் குறைவில்லாதபடி எல்லாவற்றையும் பெற்று சம்பூர்ணமாக வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த அனுபவம் சபையில இருக்கா? இன்றைக்கு 10 குடும்பம் சபையில வந்தால் 10 குடும்பத்துக்குள்ள வித்தியாச காரியங்களை தான் சபையில காண்பிக்கிறார்களே தவிர 10 குடும்பமும் சபையில கிறிஸ்துவுக்குள்ள ஒரே குடும்பம் என்கிற ஐக்கியத்தில் வாழுகிறதற்கு விருப்பமற்றவர்களாக வாழுகிறார்கள். அல்லேலூயா. நீ பெரியவளோ நான் பெரியவளோ, நீ படித்தவளோ நான் படித்தவனோ, உனக்கு வசதி இருக்கிறதோ எனக்கு வசதி இருக்கிறதோ, இப்படிப்பட்ட மேட்டிமையான எண்ணத்தோடு சபையில வந்து ஆராதிக்கிறார்கள். இதனால தேவன் மகிமை அடைய முடியல. தேவன் ஒரே தம்முடைய சரீரத்தில் உருவாக்கின குடும்ப மக்களை அவர் ஆசீர்வதிக்க முடியாதபடி, அவர் தம்முடைய புதிய எருசலேம் நகரமாக இவர்களை வைத்து கட்டியெழுப்ப முடியாதபடி வேதனைப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் உலகத்திலிருந்து 1000 குடும்பமாக இந்த புல்காஸ்பல் சபையில வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் ஒரே குடும்பம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ள ஒரே சரீரத்தின் பிள்ளை. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு இந்த சபையில வருகிறவர்கள் தான் கிறிஸ்துவை ஆராதிக்க முடியும், கிறிஸ்துவை சேவிக்க முடியும். மாய்மாலமற்ற அன்பிலிருந்து பாருங்கள், விசுவாசத்திலிருந்து பிறக்கிற அன்பை தேவனிடத்தில் செலுத்த முடியும். அல்லேலூயா. 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 தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் மாயமற்ற விசுவாசத்தினாலே பிறக்கிற அன்பை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். அந்த அன்பிலே இயேசுவை கலிகூற பண்ணணும். அல்லேலூயா. சிலர் இதை நோக்காமல் என்ன செய்தார்கள்? அங்கீல வாசிங்க. இப்படிப்பட்ட நற்பொருளை பாருங்கள், கற்பனையின் பொருளை, நல்ல பொருளை, நல்ல பலனை கொண்டு வருகிற பொருளை நோக்காமல் என்ன செய்தார்களாம்? வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கற்பனையின் பொருளை நோக்கி பார்க்காதபடிக்கு, இந்த கற்பனையின் பொருளை நோக்கி பார்க்காதபடிக்கு வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய சரீரமாகிய சபையிலிருந்து விலகி போனார்களாம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளை விட்டு விலகி போகிறார்கள். சபையில வந்தும் பாருங்க, தேவனுடைய பரம ஈவை ருசி பார்த்தும் கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை அறிந்தும் தேவனை விட்டு விலகி போகிறார்கள். காரணம் என்ன? உலகத்திலிருந்து வருகிற கட்டு கதைகளுக்கு செவி கொடுத்து உலகத்தின் சிற்றங்களை அனுபவிக்கிறதற்காக சுத்த மனசாட்சி அற்றவர்களாக, சுத்த இருதயம் இல்லாதவர்களாக, பாருங்கள், மாயமற்ற இருதயத்திலிருந்து விசுவாசத்திலிருந்து பிறக்கிற அன்பை தேவனிடத்தில் வெளிப்படுத்தி தேவனுக்குள்ளே நிலைத்திருக்க விருப்பம் இல்லாதபடி கட்டு கதைகளுக்கு செவி கொடுத்து அவர்கள் விலகி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். விலகி போகிறவர்கள் அழிந்து போவார்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் சோரம் போய் போவார்கள். அவர்கள் சோரம் போய் அழிந்து போவார்கள். என கண்பார கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் சோரம் போக கூடாது. கர்த்தரை விட்டு கட்டு கதைகளுக்கு செவி கொடுத்து நீங்கள் விலகி போக கூடாது. கற்பனையின் பொருளை உற்று கவனித்து அது என்ன சொல்லுகிறது, நான் எப்படி வாழ வேண்டும் எனக்கு என்று இந்த கற்பனையின் பொருள் எனக்கு போதிக்கிறது என்று உற்று கவனித்து அதை நாம் கை கொண்டு வாழ்வோமானா கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிறவர்களாக, தேவனுடைய வளர்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்குள்ளே பங்குள்ளவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா. கரங்களை கட்டளைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைப்படைகளை சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவாராக. கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கு நேராகவும் கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராகவும் நடத்துவாராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மோடு வாசம் பண்ணுகிறது உண்மையானால் அவர் நம்மை தேவனை பற்றும் அன்புக்கு நேராக நடத்துவார். தேவனை பற்றுகிற அன்பு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனை பற்றுகிற அன்பு, பற்றி பிடி
பிடிக்கிற அன்பு. தேவனை பற்றி பிடித்துக் கொண்டா தேவனிடத்திலிருந்து நம்ம யாரும் பிரிக்கவும் முடியாது, வெட்டி போடவும் முடியாது. அப்படி பற்றி பிடிக்கிற ஒரு அன்புக்கு நேராக, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்களை கர்த்தர் தேவனை பற்றுகிற அன்புக்கு நேராக, கிறிஸ்துவின் பொறுமைக்கு நேராக நடத்துவார். கிறிஸ்துவின் பொறுமை பயங்கரமான பொறுமையாக இருக்கிறது. அவரை பாருங்கள், அடித்து நொறுக்கி சிலுவையில் குற்றுயிராக்கி கைகளிலும் கால்களில் ஆணி அறைந்து 6 மணிக்கூர் நேரம் ரத்த வெள்ளத்தில் துடி துடித்து தன்னுடைய ஜீவனையே விடுகிற நேரம் வரையிலும் ஆண்டவர் பொறுமையாக சகித்தார். அல்லேலூயா. ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த பொறுமை இருக்கிறதா? அந்த சகிப்பு தன்மை இருக்கிறதா? இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு நேராக பாருங்கள், தேவனை பற்றுகிற அன்புக்கு நேராக நம்முடைய இருதயத்தை கர்த்தர் திருப்பி நடத்துகிறதுக்கு, கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய இருதயத்தை சரியாக ஒப்பு கொடுக்காதபடி நம்முடைய இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களுக்கும் நம்முடைய சிந்தையிலே தோன்றுகிற எண்ணங்களுக்கு நாம் பாருங்கள் அடிமைப்பட்டு நம்முடைய சுய கிரியைகளை நடப்பிக்கிறவர்களாக தேவனை பற்றுகிற அன்பிலிருந்து, கிறிஸ்துவனுடைய பொறுமையிலிருந்து நாம் விழுந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களால் காணப்படக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. நாம் கிறிஸ்துவை பற்றி பாருங்கள், தேவனை பற்றுகிற அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பொறுமையிலே நம்முடைய ஆத்துமா நடத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி நடத்தப்படுமானால் நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவின் நாளிலே பிழைக்கும். கரங்களை கட்டளையில சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தலையில சொல்லுங்க. நான் பிரசங்கம் பண்ணுகிறது புரியுதுன்னு சொல்ற ஒரு அநேக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை தேவனை பற்றுகிற அன்புக்கு நேராகவும் கிறிஸ்துவனுடைய பொறுமைக்கு நேராக நடத்தி செல்வார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை சீக்கிரமா வாசிக்க நான் ஜெபிக்க போகிறோம். 1 யோவான் பாருங்கள், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த இடத்துல நிலுங்க. வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான பாஸ்டர், அன்பில்லாதவன் தேவனை அறியானா? அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை அறியல, நீங்களும் நானும் தேவனை அறிந்திருக்கிறோம். நமக்குள்ள தேவ அன்பு பரிபூர்ணமாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது அந்த போதகருக்கு மட்டுமல்ல, உங்களுக்கு சேர்த்துதான் ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறியான். என்னதான் அந்நிய பாஷை பேசினாலும், என்னதான் தீர்க்க தரிசனம் பேசினாலும், என்னதான் பெரிய மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் நமக்கு இருந்தாலும், அன்பில்லை என்றால் நாம் தேவனை அறியவில்லை. அல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே சபை மக்களை பார்க்கும் பொழுது அன்பு தணிந்து போனவர்களாக, அன்பு குறைந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். அன்பில்லாதவர்களாக வாழுகிறார்கள். அன்பில்லாதவர்கள் தேவனை அறியாத என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால், இவர்கள் தேவனை அறியாதபடினாலே அன்பில்லாதவர்களாக வாழுகிறார்கள், நடக்கிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் எப்பேற்பட்ட உபத்திரவங்கள் வரட்டும், போராட்டங்கள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள் உலகத்தில் உண்டாகட்டும், அல்லது கொள்ள நோய்கள், அல்லது பெரிய பெரிய இழப்புகள், பூமி அதிர்ச்சிகள் நடக்கணும், என்ன நடந்தாலும் நாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அசையாமல் கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி வளர்கிறவர்களாக காணப்படுகிறவர்களாக காணப்படலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசி காலத்துல அன்பு கனிந்து போகும். கர்த்தருடைய வருகை நாளில மக்களிடத்திலே அன்பு இருக்காது, விசுவாசம் இருக்காது. ஆகையால் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் பூமியிலே வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் குன்றி போகிறது, தேவன் மேல் இருந்த அன்பு குறைந்து போகிறது. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே கிறிஸ்துவுக்காக தங்களுடைய ஜீவனையே கொடுப்பேன் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையில நற்செய்தி பெருவிழா நடக்கிறது, வாருங்கள் என்று சொல்லி அழைத்தால் கிறிஸ்துவுக்காக ஜீவனையே கொடுப்பேன் என்று சொன்னவர்களை ஒருவரையும் காணோம். அல்லேலூயா. இதனாலதான் ஆண்டவர் எபேசு சபைக்கு சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்ட அன்பில் இருந்து நீ விலகி போனாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அல்லேலூயா.
அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியில ஒரு அன்பு இருந்தது. ஆண்டவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து மீட்டு தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக மாற்றி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணின அந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு அன்பை வைத்தோம் பாருங்க. அந்த நாளில் உலகம் நமக்கு குப்பையாய் தெரிந்தது. அல்லேலூயா. இயேசு தான் எல்லாம் என்று சொல்லி பாடினோம். ஆனா இன்றைக்கு பாருங்க, உலகம் தான் எல்லாம், இயேசு குப்பை என்று சொல்லி ஓடுகிற மக்களை தான் உலகம் முழுவதில் சபையில பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அன்பு குறைந்து போய்விட்டது. எபேசு சபை அப்படிதான் இருந்தது. ஆரம்பத்தில் விசுவாசத்துல வளர்ந்தது, கிரியையில பெருகினது, ஊழியர்களை இடைவிடாமல் செய்தது, பொறுமையாக இருந்தது. அப்போஸ்தலர்கள் என்று பொய் சொல்லுகிற கூட்டத்தை கூட ஆராய்ந்து சோதித்து அறிந்தார்கள், பொய்யார் என்று கண்டறிந்தார்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் மிகுந்த உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். என்ன வேணாலும் சகித்து இயேசுவோட ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாம் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து வாழ்ந்தார்கள். காலம் போக்கில் கிறிஸ்துவின் மேல் இருந்த அன்பு குறைந்தது. கிரியைகளிலே குறைவுபட்டார்கள். பாருங்கள், பொறுமையிலே பாருங்கள், அவர்கள் நிலைத்திருக்க கூடாமல் போனார்கள். சகிப்பு தன்மை குறைந்து போய்விட்டது. இதையெல்லாம் ஆண்டவர் பார்த்துதான் ஆண்டவர் தம்முடைய பாருங்கள் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார். எபேசு சபை தூதனுக்கு சொல்ல வேண்டியது நீ என்னவெனில், ஆதியிலே நீ கொண்ட அன்பிலிருந்து நீ விழுந்தாய் என்று. உன் பேரில் ஒரு குறை இருக்கிறது. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்கிறது அறிந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. சபையை நீ மனம் திரும்பணும். எந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்கிறதை நீ அறிந்து ஆராய்ந்து இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஆதியில் கூர்ந்த அன்பினாலே நீ அந்த அன்பிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்காக கிரியைகளை நடப்பித்து பொறுமையாக இருந்து சகிப்பு தன்மை உடையவளாக இருந்து பொய்யார்களை அடையாளம் கண்டுபிடித்து சாத்தானுடைய கூட்டத்தையே நீங்க அடையாளம் கண்டுபிடித்து இவர்களுடைய கிரியைகளுக்கு உட்படாதபடிக்கு தேவனுடைய கிரியைகள் வளருகிறவர்களாக இயேசுவோட அன்பில் பெருகுகிறவர்களாக நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். கீழே வாசிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. பாருங்க, அந்த இடத்துல நிலுங்க முடித்து வாசிக்க சொல்றேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லைன்னா நம்மளால பிழைக்கவே முடியாது. நாம் எல்லாரும் செத்து அழிந்து போயிருப்போம். நரகத்துல தள்ளப்படுகிற ஜனங்களாக மாறி இருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வேற ஏதாவது மார்க்கம் இருக்கிறதா தேவனுடைய பிள்ளைகளாக சேர்க்கிறதுக்கு? இருக்குதா? இல்ல. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மாத்திரம்தான் தேவனிடத்தில் சேர்க்கிற சிலாக்கியத்தை பெற்றோம். ஆகையால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. அப்ப ஒரே பேரான குமாரனை அனுப்பி நம்மை அவர் பிழைக்க பண்ணாவிட்டால் நாம் செத்து அழிந்து போகிற ஜனங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. அப்படி செத்து மடிந்து கொண்டிருந்த ஜனங்களாகிய நம்மை மீட்டு நாம் இந்த உலகத்தில் பிழைத்திருக்கோம். தேவனுடைய மகிமை ராஜ்யத்தில் பிழைத்திருக்க வேண்டும் என்று தேவன் நம்மேலே கூர்ந்த அநாதி அன்பினாலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி ஆண்டவர் நம்முடைய ஆக்கினை அவர் மேலே செலுத்தி நம்மை அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவ குமாரன் மூலம் பிழைக்க வைத்தார். அல்லேலூயா. கரங்களை கட்டளையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நீங்க பிழைத்திருக்கிறீங்க. அல்லேலூயா. உங்க சாமர்த்தியத்தினாலேயோ உங்களை பாருங்க தாயின் கற்பத்தில் சுமந்த தாயினாலேயோ அல்லது தகப்பனாலேயோ உங்க உற்றாரினாலே உறவினர்களாலேயோ நீங்க பார்க்கிற இந்த உலகத்து மக்களாலேயோ சட்டத்திட்டத்தினாலேயோ ஆளுநர்களினாலேயோ அதிகாரிகளினாலே நீங்க பிழைக்கல. அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே உங்களை பிழைக்க வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மீது கூர்ந்த அன்பின் நிமித்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் நாம அவரிடத்துல அன்பு கூர்ந்த கடனாளிகளாக இருக்கிற. கீழே வாசிங்க. தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல வைத்த அன்பை வெளிப்பட்டது. தேவன் நம்மேல வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினதினால். எதற்காக அனுப்பினார்? நம்மை மீட்டு பிழைத்திருக்க பண்ணுகிறதற்காக. அல்லேலூயா. சொல்லுங்க. எதற்காக அனுப்பினார்? நம்மை மீட்டு
பிழைத்திருக்க பண்ணும்படியாக, மறைத்து போன நம்மை பிழைத்திருக்க பண்ணும்படியாக. அல்லேலூயா. ஆண்டவர் குமாரனை அனுப்பினதினாலே அன்பு இன்னதென்று வெளிப்பட்டது. அதுவரையிலும் நம்ம மேல அன்பு வெளிப்படல, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலதான் அன்பு வெளிப்பட்டது. நீங்கள் நானும் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், தேவனுடைய பாருங்கள் நாய்களுடைய கூட்டம். இப்ப சபையை பகைக்கிற ஒரு கூட்டம் நாய்கள் இருக்கிறது அல்லவா, ஊழலிட்டு திரிகிற நாய்கள் இருக்கிறது அல்லவா, அதே போல நாம நாய்களுடைய கூட்டமாக இருப்போம். அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. தேவகுமாரனை அனுப்புனதுனால தேவன் நம்மேல வைத்த அன்பு வெளிப்பட்டது. இப்ப அந்த அன்புல நிலைத்திருக்கிறோம். தேவகுமாரனாலே அந்த அன்புல நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் பேசுறது புரிஞ்சுதா? எதனால நம்ம பிழைத்திருக்கிறோம்? தேவனுடைய குமாரனாலே பிழைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனாலதான் பிழைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த பூமியில வரலனா, அவர் மட்டும் நமக்காக ரத்தம் சிந்தலைனா, நம்ம என்னைக்கோ கேட்டு அழிந்து போயிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனை தந்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் அந்த ஜீவ தேவனிடத்துல மனதார அன்பு கூற வேண்டும். கற்பனையின் பொருள் என்னதென்பதை ஆராய்ந்து அதை கை கொண்டு நடக்கிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கொண்டு வாசித்து ஜெபிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36 37 வசனத்தை வாசிக்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பாருங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? சொல்லுங்க பாப்பா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. எவன் பிரிக்க முடியும்? இருதயத்தில் பேசுங்க. எவன் பிரிக்க முடியும்? எவன் பிரிக்க முடியும்? அல்லேலூயா. எந்த கற்பு கன்னிகைக்கு நம்மளை பிரிக்க முடியும்? எந்த பாருங்க சொப்பன சுந்தரி நம்மளை பிரிக்க முடியும்? அல்லேலூயா. யாரும் பிரிக்க முடியாது. எந்த சோமநாதம் உங்களை பிரிக்க முடியும்? ஒருவனும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. உலகத்தில் ஏராளமான சோமநாதங்கள் இருக்கிறார்கள், சொப்பன சுந்தரிகள் இருக்கிறார்கள். அங்கே இங்கே ஜனத்தை போட்டு ஆட்டி 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 நேரிய காட்டி 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 ஜனங்களை இழுத்து போட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க எல்லாம் விழுந்து கிடக்குறாங்க. நீங்கள் நானும் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கரையை கட்டளை எழுந்து நிற்கிறவங்க கரையை கட்டளை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இருக்கிற வாசிங்க. உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ, பாருங்க உபத்திரவமோ பட்டியல் போடுகிறார் பவுல். வியாகுலமோ துன்பமோ, எந்த உபத்திரவம் வரட்டும், எந்த வியாகுலம் வரட்டும், எந்த துன்பங்கள் வரட்டும், கீழே வாசிங்க. பசியோ, பசி வரட்டும், நிர்மாணம், நான் நிர்மாணத்தில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரட்டும், வாசிங்க. நாச மோசம், எல்லாரும் என்ன நாசமாக்கணும், மோசம் போக்கட்டும், அது ஒண்ணு என்ன பிரிக்காது. கீழே வாசிங்க. பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் இது என்னதான் உலகத்தில் வரட்டும், இது என்னதான் என் வாழ்க்கையை மேற்கொள்ள போராடட்டும். அடுத்து கீழே வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அல்லேலூயா. என்ன வந்தாலும் ஆண்டவருடைய அன்பு நம்மளை விட்டு விலகாது. அல்லேலூயா. நமக்கு பசி வரட்டும், நிர்மாணத்துல காவல்ல இருக்கட்டும், நமக்கு வியாகுலம் உண்டாகட்டும், உபத்திரம் வரட்டும், கஷ்டம் வரட்டும், கள்ள சகோதரர்கள் எழுப்பி நமக்கு தீமை செய்யட்டும், என்னதான் நடந்தாலும் இயேசுப்பா நம்மிலே வைத்திருக்கிற அன்பிலிருந்து ஒருவர் நம்மை பிரிக்க முடியாது. அந்த அன்பினாலே முற்றிலும் இந்த உலகத்தை ஜெயித்து ஜெயம் கொண்டு பிதாவுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து அவருடைய வலது வாரிசத்தில் இருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிற நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுதந்திரித்து அவருடைய வலது வாரிசத்தில் உட்காருவோம். அவர் நமக்கு தேவனாக இருப்பார், நாம் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருப்போம் என்று வெளிப்படுத்துகிற புத்தகத்தில் சொல்லி இருக்கிறார். அப்படியே ஆகும். செபிப்போம். வளர்த்தப்படுகிறது. ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் நம்மில்
அன்பு கூறுகிறவராலே, நம்மில் அன்பு கூறுகிறவராலே, இவை எல்லாவற்றிலும் இயேசு நம்மில் அன்பு கூறுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை எது வந்தாலும் இயேசு நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கோம். முற்றிலும் ஜெயம் கொள்வோம். நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். Kita